போலீசார் புடைசூழ அழைத்து வரப்படும் இந்த பிங்க் டி-ஷர்ட் தான் அப்பாவி சிறுமிகளை காட்டுக்குள் அழைத்து சென்று கபளீகரம் செய்த கொடூர குற்றவாளி. வீட்டிற்கு வெளியே தனிமையில் விளையாடும் பெண் குழந்தைகளை குறிவைத்து பிஸ்கட் கொடுத்து கடத்தி சென்று இப்படி ஒரு கோரத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இந்த கொடூரன். உத்தரப்பிரதேசம் மாநிலம் பஹ்ரைச் சுஜௌலி பகுதியில் கடந்த ஜூன் 25 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை 5 முதல் 7 வயதுடைய 4 சிறுமிகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்திருக்கிறது. இதனால் அதிர்ந்து போன போலீசார் உடனே விசாரணையை தொடங்கியதில் அந்த சிறுமிகள் காலையில் காணாமல் போனதும் மாலையில் வீடு வந்து சேர்ந்ததும் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர்களின் உடலில் காயங்கள் இருந்துள்ளது. மேலும் குழந்தைகள் சோர்வாகவும் காணப்பட்டுள்ளனர். பின் அந்த சிறுமிகளிடம் விசாரித்த போதுதான் அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பயங்கரம் வெளிவந்திருக்கிறது. அதில் ஒரு சிறுமி மட்டும் தன்னை கடத்தி சென்று சீரழித்த நபர் குறித்த அங்க அடையாளங்களையும் கையில் இருந்த ஒரு டாட்டூவையும் வரைந்து காட்டியிருக்கிறார். உடனே போலீசார் அந்த தகவல்களை வைத்து தேடுதல் வேட்டை நடத்தியதில் அவினாஷ் பாண்டே என்பவரை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் சிறுமிகளை கடத்தி வேட்டையாடுவதையே வாடிக்கையாக வைத்திருந்த அவினாஷ் பாண்டேவின் வக்கிரம் அம்பலமாகியுள்ளது. 32 வயதான அவினாஷ் வீட்டில் தனிமையில் உள்ள பெண் குழந்தைகளை மட்டும் குறிவைத்து அவர்களுக்கு சாக்லேட் மற்றும் பிஸ்கட்களை கொடுத்து தன்வசப்படுத்தி உள்ளார். பிஸ்கட்டை பார்த்து சிரித்து பேசும் குழந்தைகளை சைக்கிளில் அமர வைத்து காட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே யாரும் இல்லாத இடத்தில் வைத்து சிறுமிகளை தனது காம இச்சைக்கு இரையாக்கி வந்துள்ளார். அவினாஷ் மேலும் அந்த பாலியல் வன்கொடுமையை தனது செல்போனில் படமாகவும் எடுத்திருக்கிறார். போலீசார் சோதனையின் போது அவினாஷின் 2 செல்போன்களிலும் எண்ணற்ற சிறுமிகளின் நிர்வாண படங்களும் ஆபாச வீடியோக்களும் இருந்திருக்கிறது. குறிப்பாக அவினாஷ் 5 முதல் 7 வயது சிறுமிகளை குறிவைத்தே இந்த பாலியல் வக்கிரத்தை செய்து வந்திருக்கிறார். அந்த வயதுடைய சிறுமிகளை பிஸ்கட் கொடுத்து ஈஸியாக கவர முடியும் எனவும், மேலும் நடப்பது என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது எனவும், மிரட்டினால் பயத்தில் நடந்ததை வெளியே கூற மாட்டார்கள் எனவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இப்படி ஒரு கொடூர புத்தி அவினாஷுக்கு வர காரணம் அவருக்கு சிறு வயதில் நடந்த பாலியல் வன்முறை சம்பவம்தான் எனவும் கூறியிருக்கிறார். இதனால் கடந்த 10 நாட்களில் 4 அப்பாவி சிறுமிகளை குறிவைத்து கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட அவினாஷ் பாண்டேவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவினாஷ் இதுபோல் எத்தனை சிறுமிகளிடம் எல்லை மீறி இருக்கிறார் என்றும், அதற்கு வேறு யாரேனும் துணையாக உள்ளனரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.